வணக்கம் சென்னை மக்களே. வெறித்தனமான சென்னை உணவு திருவிழா வெறித்தனமாக ஸ்டார்ட் பண்ணி வேறு லெவலில் போயிட்டுருக்கு. மதியம் தான் ஆரம்பித்தாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா வேறு லெவல் கூட்டமாக இருக்குது. ஆஃப்டர் 6-7 பார்த்திங்கன்னா டாப் 10 அப்படின்னு போட்டிருக்காங்க. டாப் 10-15 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா கொங்கு மட்டன் பிரியாணி, கிருஷ்ணகிரி நோ பாயில் நோ ஆயில், திருப்பூர் முட்டை ஊத்தாப்பம், சிவகங்கை மட்டன் உப்புக்கறி, புதுக்கோட்டை சுக்கு மல்லி காஃபி, மதுரை கறி தோசை, விருதுநகர் கரண்டி ஆம்லேட், ராணிப்பேட்டை ஆற்காடு பிரியாணி, நாமக்கல் பள்ளிப்பாளையம் சிக்கன், தஞ்சை பருப்பு உருண்டை குழம்பு, மயிலாடுதுறை இறால் வடை, சென்னை தயிர் பூரி, காஞ்சி கோயில் இட்லி, நாகை மசாலா பணியாரம், இந்த மாதிரி வேறு லெவலில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாலில் இருக்கிற நேம் போர்டு மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ அந்த நேம் போர்டில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸஸ் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக போட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 30+ ஸ்டால்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கார்டு மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ நம்ம ஸ்கேன் கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ரீசார்ஜ், நீங்கள் ஒரு அமௌண்ட்டு ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அது நீங்கள் டேரெக்டாக அந்த கார்டை மட்டும் அந்த கவுண்டரில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி நீங்கள் என்ன வேணுமோ வாங்கிக்கலான்ற மாதிரி. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே இல்லைனா அந்த 4 நாள் 5 நாள் முடிகிறப்போ நீங்கள் வந்து சப்போஸ் பேலன்ஸ் கார்டில் பேலன்ஸ் அமௌண்ட் இருந்ததுன்னா அது ரிட்டர்னும் வாங்கிக்கலாம் சேம் அக்கௌண்ட்டில் போய்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிலாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வாஷ் பேஷன்ஸ் இருக்குது, டாய்லெட்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல. ஸோ அதே மாதிரி வேறு என்ன, ஸோ மெரினா பீச்சோட சென்டரில் இருக்குது இது. ஆக்சுவலாக இந்த லாஸ்ட்டும் கிடையாது, லைட் ஹவுஸும் கிடையாது. ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட்டு நினைவிடமெல்லாம் இருக்குது இல்லையா, மெரினா பீச்சோட மெயின் இடம் நினைவிடம்லாம் இருக்குல்ல, அங்கேயும் கிடையாது, நடுவில் இருக்குது. ஸோ மகளிர் சுயஉதவி குழு அவங்க எவ்ரி மாவட்டத்தில் ஒரு மாவட்டத்திலேருந்து வந்திருக்காங்க போல். ஸோ நல்லாயிருக்கு, ஐட்டம்ஸ்லாம் நல்லாயிருக்கு, நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வெல் பிளான்டாக பண்ணியிருக்காங்க. பெருசாக எதுவும் சொதப்புலாம் எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை. அடுத்து 5 நாளைக்கு இருக்குது, இன்னிலேருந்து 5 நாளைக்கு மொத்தம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஓவர், இன்னும் 4 நாள் இருக்குது. யாராச்சும் வரணும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா வந்து பார்த்துக்குங்க. இந்த ஸ்டாலுக்கு அப்படியே டேரெக்டு ஆப்போசிட்டில் அப்படியே பீச்சில் வந்து பெரிய ஸ்டேஜ் போட்டு அப்படியே லைவ் பர்ஃபார்மன்ஸ் வேறு போயிட்டு இருந்தது. வேறு லெவலில் இருந்தது. சாங்ஸ்லாம் லைவாக அப்படியே பாடி மியூசிக்கோடு லைவாக பாடினதெல்லாம் ரியலி கிரேட். ஸோ இந்த போது அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு அந்த போது அப்படியே மியூசிக் பார்த்துட்டு சாப்பிட்ற மாதிரி. மழை வரல, அதனால் வந்து நல்லா போயிடுச்சு. இன்றைக்கி அரௌண்டு 5.5 லட்சம் ரூபாய்க்கு இன்றைக்கி சேல்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி கடைசியில் அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு கோஆர்டினேஷன், சூப்பர் கோஆர்டினேஷன். ஒன்றும் இல்லை, ஃபுட் கவுண்டரில் போய்ட்டு நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்னாலையும் ரீசார்ஜ் மாதிரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கார்டு கொடுத்துட்றாங்க. அந்த கார்டு மட்டும் எல்லா கவுண்டர்லேயும் காமிச்சு நம்ம என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கலாம். கடைசியில் பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து அந்த டேவோட எண்டு இல்லைனா ஃபெஸ்டிவல் முடிகிற 4வது நாள் 5வது நாளோட எண்டில் கொடுத்து நீங்கள் அந்த கார்டை காமிச்சிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் கையில் வாங்கிக்கலாம். வேண்டாம்னா எதுவும் சாப்பிட போகிறதில்ல அப்படின்னா பேலன்ஸ் அமௌண்ட் கையில் வாங்கிக்கலாம். இந்த கவுண்டரில் போனீங்கன்னா கொடுப்பாங்க இந்த கார்டு. இந்த மாதிரி நிறைய இடத்துல மேக் பண்ணியிருக்காங்க கவுண்டர்ஸு. ஸோ இந்த லென்த்தோட கடைசி அப்படியே ஆரம்பித்து இந்த லென்த்தோட, ஸோ அதுக்கு இடையில் வந்து வாஷ் பேஷன் அதெல்லாம் வச்சுருக்காங்க, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம்.
நான் வந்து என்ன சாப்பிட்டேன்னா எல்லாம் ஓவராலாக ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு ஸோ அப்புறம் வந்து இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் மில்லட்ஸ் யூஸ் பண்ணி அதான் ராகி, கம்பு, கேழ்வரகு அந்த மாதிரி யூஸ் பண்ணி இட்லி பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு மீன் குழம்பு ஒரு மீன் பீஸோட வச்சு அதை தான் ட்ரை பண்ணேன். ஸோ அதோடு முடிச்சிட்டேன் என்னுடைய டின்னரை. ஸோ எல்லாத்தையும் சாப்பிடணும் போல தான் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ காசும் கிடையாது, ஸோ அவ்வளோ பெரிய வயிறும் கிடையாது. ஸோ அதனால் அதோட ஒரு ஐட்டம் மட்டும் டேஸ்ட் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக நாங்கள் 2 சாங் ஒரு சிலருக்கு டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஓகே ரைட். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்து இங்கே இருந்தவங்களுக்கு தெரியும் இங்கே என்ன நடந்துச்சுன்னு. ஸோ அந்த கிராமிய கலைகள், கிராமிய இசை அவங்களுக்காக இந்த சாங் வந்து நாங்கள் டெடிகேட் பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டெடிகேஷன் வச்சுருக்கோம். அவங்க இருந்தால் எங்களோட டீம் போயிருக்காங்க அவங்கள கூப்பிட்டு வர்றதுக்கு, அவங்க இல்லை. ஸோ இருந்தாலும் அவ்வளோ விஷயங்கள் அவங்க தெரிஞ்சு எல்லாத்தையுமே அவங்க புரிஞ்சு நமக்கு இந்த இடத்துல அதாவது லிசன் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அவங்க எவ்வளோ ஒர்த்தான பீப்புள் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களுக்காக இந்த டெடிகேஷன் நாங்கள் பண்ணுறோம்.